Hello everyone, welcome back to the YouTube channel Talk and Mark. This is Satya. Here we are going to discuss words based on editorial. First of all, thanks for being here. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அன்அகாடமியில் ஃப்ரீ கிளாஸஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நிறைய சாரோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாரோட ஸ்பெஷல் செஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்கேஸ் ப்ளஸ் எடுக்கணும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா டாக் அண்ட் மார்க் அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ண மறந்துடாதீங்க, 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, சாரோட ப்ளஸ் கோர்ஸ் லான்ச் ஆயிடுச்சு. 1 ஜனவரி நியூ இயர் அன்னைக்கு கோர்ஸ் லான்ச் ஆகுது. 1 to 8 ஈவினிங் 5 PM 2 hours செஷன் ப்ளஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? லான்ச் பண்ணியிருக்காங்க. மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் மறக்காமல் எடுத்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒர்த்தியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, 29th நிறைய நியூ பேட்சஸ் லான்ச் ஆகிடுச்சு. இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அன்அகாடமியில் எவ்ரி சண்டே காம்பட் நடந்துகிட்ருக்கு இல்லையா? கம்மிங் சண்டே January 2 அப்போவும் டெஸ்ட் எடுக்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் நிறைய கிடைக்குது. ஓகே, ஃப்ரீ டெஸ்டஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ், குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே ஆல் இன் ஒன் பிளாட்ஃபார்ம். நிறைய ஃப்ரீ டெஸ்ட் நமக்கு ஆக்சுவலி இது நம்ம ரொம்ப நீட் தானே, எங்கேயும் வெளில போய் தேட தேவையில்லை. ஸோ எடுத்துக்கலாம். ஆஸ்கட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் இருக்குது. மறக்காமல் ப்ளஸ் எடுத்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. 6 மந்த்துக்கு எடுத்திங்க அப்படின்னா ஒன் மந்த்ஸ் அடிஷனலாக கொடுக்குறாங்க. 1 இயர்ஸ்க்கு எடுத்திங்கன்னா 3 months கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ்க்கு எடுத்திங்கன்னா 6 months கொடுக்குறாங்க. மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபைன். இன்றைக்கான டாபிக் ஃபாலிங் ஷார்ட். ஓகேங்களா? ஓகே, வாய்ஸ் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும், கொஞ்சம் கோல்டு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி. ஓகே, ஃபஸ்ட் வேர்டுக்குள்ளே போயிடலாமா? ஃபால்ஸ் ஷார்ட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். ஓகேங்களா? அப்படின்னா என்ன? do not reach a particular level or fail to achieve something that you were trying to fall short of. என்ன சொல்கிறாங்க? ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் லெவலை நம்மளால் ரீச் பண்ண முடியலை அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறாங்க? ஃபால்ஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியாமல் போகிறது. ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு இவ்வளோ முடிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருப்போம். அந்த டார்கெட்டை நம்ம ரீச் பண்ணாமல் விடுறோம் இல்லையா? அதுதான் ரீச் பண்ண முடியாமல் போகிறது தான் ஃபால்ஸ் ஷார்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த பார்ட்டி இஸ் லைக்லி டு ஃபால் ஷார்ட் ஆஃப் பார்லிமெண்ட்ரி மெஜாரிட்டி. என்ன சொல்கிறாங்க? அந்த கட்சி பார்லிமெண்ட்ரியில் அதோட மெஜாரிட்டியை என்ன பண்ணுச்சு? இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த கட்சிக்கு பார்லிமெண்ட்ரி மெஜாரிட்டி இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன் தி நேம் ஆஃப் அப்படிங்கிறதும் ஒரு ஃப்ரேஸ் தான். ரெப்ரசன்டிங் சம் ஒன் ஆர் சம்திங். என்ன அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இல்லை ஏதோ ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணி இண்டிகேட் பண்ணி சொல்கிறது. ஓகேங்களா? அதுதான் இன் தி நேம் ஆஃப். அதாவது அவங்க நேமை சொல்லி சொல்கிறோம் இல்லையா? தே செட் தே கேம் இன் தி நேம் ஆஃப் பீஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது மகாத்மா காந்திஜி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்லுவாங்க? அமைதியின் வழி வந்தவர். அவருக்கு அமைதியாக தான் போராடணும்னு சொல்லி ஒரு கொள்கை இருந்துச்சு இல்லையா? அகிம்சை வழி போராடணும்னு சொல்லிட்டு. ஸோ காந்தின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அகிம்சை வழி வந்தவர். ஸோ அந்த இடத்துல அகிம்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுறாங்க இல்லையா? அது மாதிரி தான் இங்கே என்ன சொல்கிறாங்க? அவங்க அமைதியின் வழி வந்தவங்க. ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் குவாலிட்டியை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க இல்லையாப்பா? அதுதான் ஹிந்தி நேம் ஆஃப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நாட் ஓன்லி சம்திங் சம்மோன், ஏதோ ஒரு பர்சனை கூட சொல்லலாம். நான் அவங்க வழி வரேன், அவங்களோட கொள்கைகளை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் மீன் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பர்பிட்ரேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அஃபெண்டர், கிரிமினல், கல்பிரிட். அதாவது ஒரு குற்றவாளியை தான் இங்கே இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? அவங்க ஏதோ ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கல்பிரிட் சொல்கிறோம் இல்லையா? அதுதான் இண்டிகேட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள். பிரிங் சம் ஒன் டு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு ஃப்ரேஸு. என்ன சொல்கிறாங்க? பனிஷ் சம் ஒன் ஃபார் அ க்ரைம் கமிட்டட். என்னன்னா அவங்க குற்றம் புரிஞ்சதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க? தண்டிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் பிரிங் சம் ஒன் டு ஜஸ்டிஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். த மர்டரர் வாஸ் brought டு ஜஸ்டிஸ். என்னன்னா கொலையாளி நீதியின் முன் நிறுத்தப்பட்டார். ஓகேங்களா? கொலை செஞ்சுட்டாரு, அவரை என்ன பண்ணியிருக்காங்க? தண்டிக்கிறதுக்காக நீதியின் முன் நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு ஓவர்லுக். அப்படின்னு என்னது? இக்னோர் ஆர் டிஸ்ரெகார்ட் சம்திங் எஸ்பெஷலி ஃபால்ட் ஆர் அஃபென்ஸ். என்னன்னா ஒருத்தர் பண்ண தப்பை புறக்கணிக்கிறது. அதாவது ஓகே பரவாயில்ல விடுங்க, இட்ஸ் ஓகே அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகிறோம் இல்லையா? அதுதான் அது ஒரு பெரிய அஃபென்ஸாக பார்க்காம
தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி விடுறது. ஓகேங்களா. ஷி வாஸ் மோர் தென் ரெடி டு ஓவர்லுக் ஃபால்ஸ், ஓவர் ஹிஸ் ஃபால்ஸ். ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் பண்ண தப்பை எல்லாத்தையுமே அந்த பொண்ணு என்ன பண்ண ரெடியாக இருந்துச்சு, இக்னோர் பண்ண ரெடியாக இருந்துச்சு. ஓகேங்களா. இக்னோர் பண்ணுறது, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். அவன் பண்ண தப்பு எல்லாத்தையுமே என்ன பண்ணுச்சு அந்த பொண்ணு, இக்னோர் பண்ண ரெடியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள். ஆர்கே அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஓவர் இன்டெலிஜென்ஸ் ஸ்ப்ரீ எக்ஸசிவ் இன்டெலிஜென்ஸ் இன் எ ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு அதீத ஈடுபாடுன்னு சொல்லுவோம் இல்லையாப்பா, அதுதான். என்னென்னா அது மேலே எனக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குல்ல, ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது. நான் வந்து ரொம்ப அந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஈடுபாடு காட்டுவேன். ஈவன் வந்து சில பேருக்கு வந்து புக்ஸ் ரீட் பண்ணுறது பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஏதாவது மூவிஸ் நிறைய பார்க்குறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதுதான் ஓவர் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஈடுபாடு. ஓகேங்களா. அதிகமாக ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு ஈடுபாடு இருக்குது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி மேலே அப்படிங்கிறது தான் வந்து வருகிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹேட்ரேட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, என்மிட்டி ஆன்டிபத்தி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு விரோதம், ஒரு பகை உணர்வு இல்லை விரோத உணர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அந்த பகையும் விரோதத்தையும் தான் வந்து இங்கே இண்டிகேட் பண்ணுறாங்க, ஹேட் பண்ணுறது, அதுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லேபிள் அப்படிங்கிறது கேட்டகரைஸ் பண்ணுறது, டிஸ்கிரைப் பண்ணுறது. ஒரு விஷயத்தை வந்து இப்போது புக்லேயே வந்து ஃப்ரண்ட் பேஜில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சப்ஜெக்ட் வைஸ் டைட்டில் வைஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி லேபிள் அப்படின்னா அங்கே அந்த உள்ள கண்டென்ட் என்னவோ அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்குறது, இல்லைனா டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறது. ஓகேங்களா. அதுதான் வந்து லேபிள் அப்படிங்கிறது. கான்கிரிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா கேதரிங் அசம்பிளி. ஒன்றும் இல்லை, கான்கிரிகேஷன் அப்படிங்கிறது நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா சபைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான்ப்பா. ஓகேங்களா. சபை கூடிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அசம்பிளி, ஒரு கூட்டம் கூடுற இடம். ஓகேங்களா. அதுதான் வந்து இதுக்கான மீனிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இன்கான்சிக்வென்ஷியல் அப்படிங்கிறது என்னென்னா இன்சிக்னிஃபிகண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். கான்சிக்வென்ஷியல் அப்படிங்கிறது வந்து சிக்னிஃபிகண்ட், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வரும். எப்போவுமே அப்படின்னு ஒரு வேர்டுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அது ஆல்ரெடி அந்த மெயின் வேர்டோட ஆப்போசிட் டேர்மாக இருக்கும். ஓகேங்களா. இப்போது கான்சிக்வென்ஷியல் அப்படிங்கிறது சிக்னிஃபிகண்ட், இம்பார்ட்டன்ட், இதை ஆல்ரெடி நம்ம எடிட்டோரியலில் பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதுவே இன்கான்சிக்வென்ஷியல் அப்படிங்கும்போது முக்கியம் இல்லாதது. ஓகேங்களா. முக்கியமாக அதாவது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை, அந்த அளவுக்கு இது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். டிரான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா த ஸ்டேட் ஆஃப் பீயிங் மென்டலி இல் அண்ட் அனேபிள் டு திங்க் ஆர் ஆக்ட் இன் எ கண்ட்ரோல்டு வே. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதோ வந்து ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா. ஈவன் டிப்ரெஸ்டாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரெஸ் ஏதோ சம்திங்கில் அவங்க வந்து அஃபெக்டாக இருக்குது. ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் கண்ட்ரோலாக அவங்க வந்து திங்க் பண்ண முடியாது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வந்து அவங்களுக்கே தெரியாது, கண்ட்ரோலை மீறி அவங்க வந்து பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான். ஓகேங்களா. இப்போ ஈவன் நம்மளே வந்து ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம சின்ன ஈஸியாக செய்யக்கூடிய டாஸ்க் கூட என்ன ஆகும், நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த மென்டலி வந்து அஃபெக்டாக இருக்கிறது, அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ் தான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃப்ரிஞ்ச் அப்படிங்கிறது அண்ட் எக்ஸ்ட்ரீம் பார்ட் ஆஃப் அ குரூப். ஓகேங்களா. அதாவது ஃப்ரிஞ்ச் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, விளிம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஏதோ ஒரு விஷயத்தோட விளிம்பு பகுதி, இல்லை ஏதோ ஒரு குரூப்போட விளிம்பு, அந்த பார்ட்டோடைய விளிம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு கன்வீனியன்ட் இஸ் நத்திங் பட் சூட்டபிள். ஓகேங்களா. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நார்மலாகவே டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுற வேர்ட் தான் இல்லையா. என்னென்னா நமக்கு வந்து எது அட்வான்டேஜாக இருக்கோ அதை வந்து எடுத்துக்கணும், எது வந்து நமக்கு சூட் ஆகுதோ அதை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள். ப்ரீடெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபால்ஸ் எக்ஸ்கியூஸ். என்ன அப்படின்னா இதை நம்ம நிறைய பேர் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதை எப்படி சொல்லலாம்னா சாக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ப்ரீடெக்ஸ்ட் அப்படிங்கிறது சாக்கு சொல்கிறது. ஒரு விஷயத்துக்கு வந்து செய்ய முடியல அப்படின்னா அவங்களுடைய அஃபென்ஸை வந்து அவங்களுடைய மிஸ்டேக்கை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் அதுக்கு ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணலாம், டோன்ட் சே ப்ரீடெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் இல்லையா, இது சாக்கு சொல்லாத அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இன்ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னது, ஆக்ஷன்னா ஒரு விஷயத்தில் ஆக்ஷன் எடுக்கிறது, தலையிடுறது, சம்திங் அந்த மாதிரி சொல்லலாம், இன்டர்வென்ஷன். அதுவே இன்ஆக்ஷன் அப்படின்னா அந்த ஆக்ஷனுக்கு ஆப்போசிட் வேர்டு நான் இன்டர்வென்ஷன், இல்லைனா நோ ஆக்ஷன். அதாவது எதுலேயுமே வந்து இன்டர்வென்ஷன் ஆகாமல், அதை எப்படி சொல்லலாம், இன்வால்வ் ஆகாமல். ஓகேங்களா.
இன்வால்வ் ஆகாமல் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் இருப்போம் இல்லையா, அதுதான் வந்து இன்ஆக்ஷன் அப்படின்றது. ஓகேங்களா. ஸ்கேரி இஸ் நத்திங் பட் அலார்மிங். என்ன அப்படின்னா ஸ்கேர்ட் பீப்புளில் ஸ்கேர்ட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன், ரொம்ப பயமுறுத்தக்கூடிய பயங்கரமான ஒரு விஷயம், பார்க்கவே வந்து ரொம்ப இதாக இருக்குது, அபத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா. ரொம்ப அவள் வந்து ரொம்ப ஸ்கேடாக இருந்தா, ரொம்ப பயந்து போயிருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேசிவிட்டி அப்படிங்கிறது என்னது, இதுவும் கிட்டத்தட்ட நோ ஆக்ஷன், கிட்டத்தட்ட இல்லை எக்ஸாக்டாக வந்து நோ ஆக்ஷன் தான். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், இன்ஆக்ஷன் பார்த்தோம். இன்ஆக்ஷனுக்குரிய இன்னொரு வேர்டு தான், சினானிம் வேர்டு தான் என்னது, பேசிவிட்டி அப்படிங்கிறது. பேசிவிட்டி இப்போது எடிட்டோரியலோட பியூட்டி ஆஃப் த எடிட்டோரியல் என்ன அப்படின்னா, எப்போவுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசேஜில் வந்து சில வேர்ட்ஸ்லாம் வந்து இருக்கும், அதாவது அந்த ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பற்றி தான் திரும்ப திரும்ப பேசுவாங்க. பட் ஆத்தர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு டைம் யூஸ் பண்ண வேர்டை திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்க மாட்டார். ஓகேங்களா. அதோடைய சினானிம்ஸை தான் வந்து ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பியூட்டி ஆஃப் த எடிட்டோரியல். இதனால தான் அது நமக்கு வேகாக தெரியுது. ஓகேங்களா. ஓகே, இப்போது அந்த இடத்துல என்ன இன்ஆக்ஷன் யூஸ் பண்ண வேர்டு இங்கே என்ன பண்ணியிருக்காரு, பேசிவிட்டி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காரு இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், சிக்னிஃபையர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை சிம்பிளில் இண்டிகேட் பண்ணி காட்டுறது. ஓகேங்களா. இங்கே சிக்னிஃபை அப்படிங்கிறது இண்டிகேஷன் சொல்லுவோம், சிக்னிஃபையர் அப்படிங்கிறது அந்த இண்டிகேட் பண்ணி காட்டுற அந்த பர்சன், அவங்கள அந்த மாதிரி சிம்பிள் பண்ணி காட்டுறவங்கள அந்த பர்சனை இண்டிகேட் பண்ணுறது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், எலக்வெண்ட் அப்படிங்கிறது என்னப்பா, எலக்வெண்ட் அப்படின்னா கிளியர்லி எக்ஸ்பிரஸிங் ஆர் இண்டிகேட்டிங் சம்திங். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலக்வெண்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறது. ஓகேங்களா. கிளியராக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, சொற்பொழிவு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. எலக்வெண்ட் அப்படின்னா சொற்பொழிவு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அட்மிஷன் அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட், அக்செப்டன்ஸ். அட்மிட் பண்ணிக்கோங்க, ஏதாவது விஷயம் நம்ம சொன்னோம் அப்படின்னா இதை அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னா அக்செப்ட்னா ஒத்துக்கிறது. ஓகேங்களா. ஒப்புக்கொள்கிறது, அதுதான் வந்து அட்மிஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறது. பெர்னிஷியஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஹார்ம்ஃபுல், டிஸ்ட்ரக்டிவ். என்ன அப்படின்னா தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஹார்ம்ஃபுல் அப்படின்னா என்னது, தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. ஹார்ம்ஃபுல் திங் அப்படின்னா இந்த விஷயம் வந்து நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுக்கான இன்னொரு வேர்டு தான் என்ன அப்படின்னா பெர்னிஷியஸ். ஓகேங்களா. தீங்கு விளைவிக்கிறது, ஒரு அழிவுகரமான விஷயம், அழிவு உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட்டு மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்னா அக்செப்ட் ஆர் ரெகனைஸ் சர்டன் பிலீஃப் ஆர் ஐடியாஸ் ஆஸ் நார்மல். ஏதோ ஒரு பிலீஃபையோ இல்லை ஏதோ ஒரு ஐடியாவையோ வந்து நார்மலாக நம்ம ரெகனைஸ் பண்ணிக்கிறது இல்லைனா அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிஹோட்ரி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ரீஜுடிஸ் பயாஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிஹோட்ரி அப்படிங்கிறது மதவெறி இனவெறி பிடிச்சவங்கன்னு இருப்பாங்க இல்லையா, ஒரு மாதிரி மதவெறி இனவெறி பிடிச்சவங்ககிட்ட என்ன ஒரு விஷயம் இருக்கணும்னா, அவங்க பீப்புள் இவங்க பீப்புள்னு பிரித்து பேசுகிறது இல்லாமல் ஒரு மாதிரி பாரபட்சம் பார்ப்பாங்க இல்லையா, அவங்கள தான் அது இண்டிகேட் பண்ணுறது. அவங்க வந்து பர்டிகுலராக சில பிரின்சிபல்ஸ் அவங்களுக்குன்னு வச்சுக்கிட்டு அதில் வெறி பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பீட்ரி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுறது என்ன, எக்ஸ்போஸ் பண்ணுறது. ஓகேங்களா. ஏதாவது ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறது, அப்படி இல்லைனா அம்பலப்படுத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க பண்ண தப்பெல்லாம் இங்கே அம்பலமாயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வெளிப்படுத்துறது. ஓகேங்களா. கவாலியர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு கேஷுவல் இன்டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இல்லாமல் கேஷுவலாக சேமாக அப்படி சொல்கிறது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் யூனிக்காக இல்லாமல் இருக்கிறது. ஓகேங்களா. கேஷுவலாக இருக்கிறது, சாதாரணமாக இருக்கிறது. கேஷுவல் அப்படிங்கிறது தான் வந்து கவாலியர் அப்படிங்கிறது, சாதாரணமாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரிங் லீடர் அப்படிங்கிறது மாஸ்டர் மைண்ட் இல்லைனா ஒரு விஷயத்தை அந்த ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஆர்ஜினேட் பண்ணுறவங்க ஆர்கனைஸ் பண்ணுறவங்க வேறு, ஆரிஜினேட் பண்ணுறவங்க வேறு. ஆர்ஜின் அப்படின்னா அதோடைய ஆரம்பம், அங்கேருந்து அது தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி மீனிங் வரும் இல்லையா. அப்போது இங்கே ரிங் லீடர் அப்படிங்கிறது என்னதுன்னா ஆர்ஜினேட்டர்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, இந்த ஐடியா அவங்க கிட்ட இருந்தால் நமக்கு வந்திருக்கு, அவங்க தான் வந்து இந்த ஐடியா வந்து கொடுத்துருக்காங்க, இல்லை சம்திங் இந்த மாதிரி யோசிச்சுருக்காங்க, இது அவங்களுடைய திங்கிங், அவங்களுடைய பிரெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மாஸ்டர் மைண்டட். அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்த வந்து தோற்றுவிக்கிறது. ஓகேங்களா, அதுதான் வந்து சொல்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், கால் ஃபார் அப்படிங்கிறது டிமாண்ட் பண்ணுறது, ஏதோ ஒரு விஷயத்த
டிமாண்ட் பண்ணுறது தான் வந்து கால் ஃபார்னு சொல்லுவோம். இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் எடிட்டோரியலில். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜெனோசைட் அப்படி இஸ் நத்திங் பட் மாஸ் மர்டர் இல்லைனா மாஸ் என்னென்னா இனப்படுகொலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கொலை பண்ணுறது வேறு, இனப்படுகொலைன்றது வேறு. ஓகேங்களா, அந்த மாதிரி இனப்படுகொலை கொத்து கொத்தா வந்து எல்லாத்தையும் கொண்டு போடுறது ஜெனோசைட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா, அது செயல்படுத்துறது. என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எட்டர்னலி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எப்போதுமே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபார் எவர் இல்லைனா ஆல்வேஸ், எப்போதுமே அது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட்டு விஜிலண்ட், ஆக்சுவலி இதை நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, சர்வேலன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுதான். என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து கண்காணிக்கிறது, நம்மளுடைய கண்காணிப்புலேயே வச்சுக்கிறது, விழிப்போடு இருக்கிறது, வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஓகேங்களா, அதுதான். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளேம் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து ப்ரொவோக் பண்ணுறது. ப்ரொவோக்னா என்னது, தூண்டுறது. ஓகேங்களா, ட்ரிகர் பண்ணுறது, தூண்டுறது, அரோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது நம்ம வீட்டில் கிச்சன் இருக்கும் இல்லையா, கிச்சனில் என்ன பண்ணுவோம், ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணுங்கள், ஃப்ளேமை வந்து அதிகப்படுத்துங்கன்னு சொல்லுவோம். அப்போ என்னது, ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தூண்டுறது, கம்மி பண்ணுறது, தூண்டுறது, அந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ இன்ஃப்ளேம் அப்படின்னா தூண்டுறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், இர்ரேஷ்னல். ஆக்சுவலி ரேஷ்னல் அப்படின்னா என்ன, ரேஷ்னல் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சால் இர்ரேஷ்னல் அப்படிங்கிறது அதோடைய ஆப்போசிட் வேர்டாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ ரேஷ்னல் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு ஒரு லாஜிக்காக இருக்கிறது இல்லை ரீசனபிளாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது ரேஷ்னல் அப்படின்னா நியாயமாக இருக்கிறது, ஓகே ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கிறது. அதுவே இர்ரேஷ்னல் அப்படின்னா அன்ரீசனபிள் இல்லைனா இல்லாஜிக்கல். இந்த விஷயத்தில் வந்து லாஜிக்கே கிடையாது, இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாதுன்னு சொல்கிறது தான் வந்து இர்ரேஷ்னல். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பேஷன். நம்ம எல்லாருமே சொல்லுவோம் எனக்கு ஒரு பேஷன் இருக்குது. வாட் இஸ் பேஷன் அப்படின்னு அது வரைக்கும் அதுக்கு அப்படின்னா என்ன, நிறைய பேர் சொல்லி இந்த வேர்டு வந்து நம்ம கேட்டிருப்போம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எந்தூசியாசம் இருக்கிறது. என்னென்னா அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்து மேலே மட்டும் நமக்கு ஒரு தனி ஆர்வம் இருக்கும். ஓகேங்களா, அந்த பேர் ஆர்வம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் நமக்கு இருக்காது. ஆனால் அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடாம கூட தூங்காமல் கூட நமக்கு நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கோ இல்லை சம்திங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். அதுதான் வந்து நம்மளுடைய பேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு லிஞ்சிங் அப்படின்னா என்னென்னா an act of killing someone without any legal proceeding. என்ன அப்படின்னா எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் இல்லாமல் ஒருத்தரை கொலை பண்ணுறது. ஓகேங்களா, அதாவது லீகலாக ஒருத்தரை கொல்றதுங்கிறது வேறு, மர்டர் பண்ணுறது வேறு. கிட்டத்தட்ட இது வந்து மர்டர் மாதிரி தான். ஓகேங்களா, ஒருத்தரை கொல்றாங்க ஆனால் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் இல்லாமல் ஒருத்தரை கொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், போர்டில் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இண்டிகேட் பேட் அவுட்கம். ஏதாவது மோசமான ஒரு விளைவு ஏற்படுது அப்படின்னா அதை இண்டிகேட் பண்ணுறது. ஓகேங்களா, மோசமான விளைவை வந்து இண்டிகேட் பண்ணி சொல்கிறது. ஸ்பொராடிக் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விஷயம் வந்து இர்ரெகுலராக இருக்கிறது. ஓகேங்களா, என்னென்னா ஒழுங்கற்றதாக இருக்கிறது, ரெகுலராக இல்லாமல் அப்படியே கொலாப்ஸ் ஆகியிருக்கிற மாதிரி, நம்மளால் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் இருக்கிறது. ஓகேங்களா, அதுதான் வந்து ஸ்பொராடிக் அப்படிங்கிறது. இர்ரெகுலராக இருக்கிறது, அன்பிரடிக்டபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், ரைஸ் அபோ அப்படிங்கிறது என்னது, கெட் த பெட்டர் ஃபீல் டீல் வித் கோப் வித் டீல் வித் இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். என்னென்னா ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை வந்து நம்ம டீல் பண்ணுவோம் இல்லையா, அதுதான்ப்பா ரைஸ் அபோவ் அப்படிங்கிறது. ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணுறது. ஓகேங்களா, கோப் வித் அப்படிங்கிற வேர்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னது கோப் வித் அப்படின்னா டீல் வித், ஒரு விஷயத்த வந்து நம்ம டீல் பண்ணுறது. அதாவது ஒரு ஒஸ்ட் சுச்சுவேஷனோ இல்லை வந்து ரொம்ப ரிஸ்கி சுச்சுவேஷனையும் வந்து நம்ம டீல் பண்ணுறது. ஓகேங்களா, அதை பெட்டராக மாற்றுறது. ஓகே, இன்றைக்கான எடிட்டோரியல் வேர்ட்ஸ் இதுதான். உங்களுக்கு பிடிஎஃப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம், மறக்காமல் பிடிஎஃப் எடுத்து ரீட் பண்ணுங்கள், அதில் இருக்க எக்ஸசைஸையும் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.